பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 25 மாதமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைக்குண்டான ஏற்பாடோ இந்த காத்திருப்பு போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசோ இந்த அமைச்சரோ இந்த மாநகர போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு IAS ஆபீசர் வேளாண் இயக்குநராக இருக்காரு அவர்களோ யாருமே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தினம் பார்த்தீங்கன்னா 4வது நாள் போராட்டம் என்பது தொடர்கிறது. அப்போ போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்துட்டோம், நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற நிலைப்பாட்டில் இந்த திராவிட மாடல் அரசு இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு இதுக்கு போயிருந்தோம். முதலமைச்சர் தலையிடவில்லை, போக்குவரத்து அமைச்சரும் சென்னையில இருந்து சொல்ல கூட தலையிடவில்லை. இன்றைக்கு அவர்கள் ஒரு வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து வரக்கூடிய பல்வேறு நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாங்கள் கூறுவது என்னவென்றால், உடனடியாக தமிழக முதல்வர், போக்குவரத்து அமைச்சர், இல்ல வேளாண் இயக்குநர் IAS ஆபீசர் அவர்களை அறிவித்து பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இருக்க மாட்டோம். நாங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருக்குமானால் நாங்கள் போராட்டத்துடைய அவசியம் என்பது வரும். தொழிலாளர்களுடைய பங்கெடுப்பு என்பது இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால் அடுத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்பது இருக்கும். ஆகையால் போராட்டம் தொடர்வதும் இல்லைன்னா முடிப்பதும் எங்கள் கையில் இல்லை, அரசின் கையில் தான் உள்ளது, அமைச்சரின் கையில் தான் உள்ளது, அதிகாரிகள் கையில் தான் உள்ளது. தொடர்ந்து 4 நாளா போராட்டம் இருக்கீங்க, அரசு என்ன சொல்லுங்க? 4 நாட்களாக போராட்டம் நடத்துவோம். முதல் நாள் நடத்தின சொல்லுவாங்க 28 மணிக்கு 10 நாளுக்குண்டான ஓய்வு பெற்றதற்கான பணப்பலனை வழங்குவதற்குண்டான ஒரு உத்தரவு என்பது கொடுத்தார்கள். ஆனா இன்னும் 15 மாதம் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணம் எப்போது கிடைக்கும்? அதாவது 1/4/2024 இன்று இன்றைய தேதி வரைக்கும் எப்போது கொடுப்பீர்கள்? அதற்குண்டான உத்தரவாக நாம கேட்கிறோம். ஏதாவது ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள்ள நாங்க தருகிறோம். அதே மாதிரி பணியில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் போட்டு 4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குண்டான அரியர் என்பது குறிப்பிட்டு சொன்னாங்க 9 மாதம் அரியர். அதையே என்ன குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அரசாங்கமோ அமைச்சரோ முன்வந்து இந்த போராட்டத்தை ஒத்துழையுங்கள் அப்படின்னு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் நாங்கள் போராட்டத்தை ஒத்துழைப்பதற்கான ஏற்பாடு. ஆனால் அரசோ நிர்வாகமோ தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அதே போல போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் நடத்திக் கொள்ளட்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசு தாண்டோனித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போராட்டங்களாவே இருக்குது தமிழக இதுல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போக்குவரத்து இந்த போராட்டம் இந்த ஆறின பிறகு அனைத்தும் நாங்கள் தீர்த்து வைப்போம் என இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் கடந்த கால தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 3 நாட்களில் இந்த போக்குவரத்து பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் போக்குவரத்து பிரச்சனை தீர்ப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லையான்னு தெரியல. அதனால தமிழக முதல்வர் உடனடியாக தலையிடணும். ஏன்னா அடுத்து அவருக்கு 6 மாத காலமே இந்த ஆட்சிக்கு அதிகாரம் என்பது இருக்கு. அடுத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் என்பது வரப்போகிறது. இருக்கக்கூடிய எந்த ஆட்சியும் கிடைத்ததாக சரித்திரம். பேரு அரசாங்க